ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் டுக்கு குட்டு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் ஆகிறப்பவே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கெட் ரெடி வித் மீ தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு யூஎஸில் எங்கள் வீடு பக்கத்தில் எடிசனில் வந்துட்டு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 days இன்றைக்கி வந்துட்டு ப்ரீ என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, அதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டுருக்குறோம். அடுத்த நாள் ஹல்தி, அப்புறம் வந்துட்டு 3rd day வந்து வெட்டிங் இருக்குது. 3 நாளுமே நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ 3 நாளுமே நாங்கள் வந்துட்டு சூப்பர் பிஸி தான். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே செம பிஸியாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரீ என்கேஜ்மெண்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு காக்டெயில் பார்ட்டி. அதுக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாஷியாக வந்து ரெடி ஆகணும் இல்லையா? ஸோ நல்ல ஒரு டிஜே மியூசிக் எல்லாமே இருக்க போகுது. ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டக்குன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுவுமே டுகு குட்டு ஸ்கூல்லேருந்து வந்ததும் அன்னைக்கு ஃபுல் டே நடந்த கதை வந்துட்டு 2 பேரும் மாற்றி எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கும் ட்ரெஸ் பண்ணுறப்பவும் அதே தான். அந்த இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன கதை நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டாலே தள்ளி விட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் க்ரூம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு டுகு குட்டுவை குயிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பார்ட்டி ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு 7க்கு தான். பட் நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் எங்கள் வீட்டில் இருந்துட்டு பார்ட்டி ஹாலுக்கு வந்து 45 minutes. ஸோ ஒரு 6க்காச்சும் நம்ம வந்து இங்கேருந்து ரெடி ஆகணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்காக தான் எல்லாம் கடன்னு க்ரூம் ஆகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு டுகு குட்டு க்ரூம் பண்ணி முடித்தோடனே அடுத்தால நான் போய் ரெடி ஆகணும். Now we have to finish in our house. Like we have to finish our room. No, our room is fine. No, we have to do the wallpaper. Jinx. Wow. Amma. I like this so much. When I grow up, you give me this. Okay? Mommy, there's a star on the door. I'm not very sure they put that there. I don't know either. I feel like it's Amma. Amma has to do something with it. That's the pen. I think it's Nana. Because why would Amma stick it to the wall? I think I feel like Nana. She's my suspect. Nana's mine. She's mine. Suspect. அந்த ரிங்கு கொடுமா. ஸோ நானும் ஸ்ரீதரும் வந்துட்டு பிளாக் கலரில் இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். இப்போ நான் கட்டியிருக்கிற சாரீ வந்துட்டு 2021 இந்தியாவில் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ போத்தீஸில் வாங்கின ஒரு சாரீ. இது பட்டர்ஃப்ளை லேஸ் சாரீ. ஸோ இது வந்துட்டு ஒரு லைக் 2 minutes drape சாரீ மாதிரி. ஸோ உள்ளேயே பார்த்தீங்களா இட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ப்ளீட்டட். நம்ம வந்துட்டு ஃப்ளீட்ஸ்ன்னு எதுவுமே வைக்க வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கூட இதுக்கு வந்துட்டு ரெடிமேட் ப்ளவுஸ் அட்டாச்டு தான். ஆனால் நான் அதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹேண்டாக தான் இருந்துச்சு. இதே இந்த பிளாக் இதே தான், பட் ஹாஃப் ஹேண்டட். பட் எனக்கு அந்த ஹேண்டு பிடிக்காதனால நான் லேஸ் தனியாக வாங்கிட்டு இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஹேண்டாக நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக இந்த சாரிக்கு வந்துட்டு இன்னும் அழகாக வந்துட்டு எடுத்து காட்டுச்சு. அந்த லேஸாக இருக்கட்டும், அந்த ஸ்பார்க்கிள்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை விங்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்ரீதரும் ஆக்சுவலாக நான் சாரீ கட்டிட்டு வந்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு தான் ரொம்ப தயக்கமாக இருந்தது. இந்த சாரீ நான் 2021 வாங்கிட்டு ஒரு நாள் கூட, இந்த 3 yearsல ஒரு நாள் கூட நான் கட்டினது கிடையாது. அதுக்கான நாளும் அமைஞ்சது கிடையாது. சரி இந்த அக்கேஷன்லையாச்சும் கட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கட்டினேன். எனக்கு என்னென்னா இந்த சாரீ வந்துட்டு அந்த வாயில் மெட்டீரியலாக இருக்கிறதுனால என் உடம்பு ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்குமோ, அதனால் நமக்கு நல்லா இருக்காதோன்னு நினச்சேன். நான் நிறைய தடவை இதை வந்து ஸ்விட்ச் பண்ணிடுவேன். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ரொம்ப அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு சாரியோ இல்லை வேறு சல்வார் எதாவது போட்டுக்கலாம்னு நினச்சேன். பட் கட்டிட்டு வந்ததுமே ஸ்ரீதர் ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. அதனால் எனக்கும் அது மாற்றுறதுக்கு வந்துட்டு மனசு இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு காக்டெயில் பார்ட்டியாக இருக்கிறதுனால நம்மளும் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம க்ரூம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு 1 leg ஆங்க்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை போட போகிறோம். அண்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக அங்கே டிஜே அப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு ஃபன் எல்லாம் இருக்க போகுது. ஸோ நம்ம ஃப்ரீ ஹேர் விட்டோன்னா கண்டிப்பாக முடி வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸி ஆயிரும். ஏன்னா நெக்ஸ்ட் 2 daysக்கு கூட நமக்கு பார்ட்டி இருக்குது. அந்த டைமில் உட்காந்து நம்ம எல்லாம் வந்து காலையில் சீக்கிரமாக கூட எங்களுக்கு போக வேண்டியது இருக்கா. ஸோ முடியை வந்துட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ மெஸ்ஸி பண்ணாமல் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹேர் ஸ்டைல் நான் கொண்டு போகணும் இன்றைக்கி. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜுவல்லரியும் வந்துட்டு ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ ஜுவல்லரி இந்த சாரீக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கிற ஒரு சோக்கர் தான் ட்ரை பண்ணணும். என்னோடய ஃபேஸ்க்கு வந்துட்டு நான் இவ்வளோ நாள் ஜிம்கி போட்டதுனால இந்த பிளெயின் ஸ்டட்ஸ் எல்லாம் வந்துட்டு என் ஃபேஸ்க்கு அவ்வளோ நல்லா இருக்காது. பட் இந்த சாரீக்கு வந்துட்டு நான் சூஸ் பண்ண
சோக்கருக்கு ஒரு பிளெயின் ஸ்டட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் நான் அது போட்டப்பவும் எனக்கு வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப மோசம்லாம் இல்லை. இன்னொரு ஏதாச்சும் ஜிம்கி மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரிக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகாத மாதிரி இருந்துச்சு. எந்த ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எங்கே போகணுன்னாலுமே எந்த ட்ரெஸ் எடுத்து வச்சாலும் ஃபஸ்ட்டு சஜஷன் நான் ஸ்ரீதர் கிட்ட தான் கேட்பேன். கரெக்டாக இருக்கும், இந்த ட்ரெஸ்க்கு வந்துட்டு இந்த ஜுவல் மேட்சிங்காக இருக்கும், இந்த கலர் எனக்கு சூட் ஆகுது, இது சூட் ஆகலை, இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்து சஜஷன்னா ஸ்ரீதர் தான் கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கி அவரோட செலெக்ஷன் தான் இந்த ஜுவல் போடுனாரு. சரி ஓகே, அதுவுமே நல்ல பர்ஃபெக்டாக செட் ஆச்சு. ஸோ எஸ், நம்ம ரெடி ஆயாச்சு. நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல். என்னோடய ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா சைட் பார்ட்டிஷன் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு 2 சைட்லேயுமே சும்மா ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு அதில் ஒரு கிளச் பின் வச்சுருக்கேன் நான். ஸோ எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சும்மா பிளாட் பண்ணுறது, இல்லைனா ஏதாச்சும் அந்த ஃப்ரெஞ்ச் பிரைட்ஸோ இல்லைனா ஃபிஷ் டெயில் பிரைட்ஸ் அதெல்லாம் போடுறத விட இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்துட்டு எனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கை விட வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன கிளச்சஸ் மாதிரியெல்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. லைக் நைட் நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறப்பவே வந்து 1 மணிக்கு என்னமோ தான் ரிட்டர்ன் ஆகிருக்கிறோம். நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆட முடியுமோ பாட முடியுமோ நாங்கள் வந்துட்டு செம்ம கூத்து அன்னைக்கு. ஸோ ப்ரைடோட க்ரூமோட, ஆக்சுவலாக ப்ரைடு தான் எங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க. ஸோ ப்ரைடும் அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. நல்ல 2 பேருமே சூப்பர் கப்புள் கூட. ஸோ மொத்த ஃபேமிலி வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே யாருமே வெக்கப்படாமல் நல்லா ஓப்பன் அப்பாக சூப்பராக வந்துட்டு அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. டுக்கு குடுப்பு கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு யூஎஸில் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வெட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணுறது. எங்களுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்போஷர் தான் நினச்சிக்கோங்களேன். ஆனால் ஹார்ட்ஃபுல்லி இங்கே 3 நாள் எங்கள் ஃப்ரெண்டோட வெட்டிங்கை நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். டுக்கு குடு இங்கே ஓடிவா. What's that? Yeah. What is that? See that? Surprise. It's a surprise. For my bedroom. Wait, let's open it. Where's the Wait, Kanna. fridge? No. Is it a fridge? இல்ல. What is it? A trash bin? ட்ராஷ் பின். இவ்வளோ பெரிய ட்ராஷ் பின் வச்சு என்னடா பண்ணுறதுக்கு? Why would we buy 2? Amma. Don't do that. Don't It's do a that. chair! ஆ It's a chair. இல்லை. What is it? Don't break it. Please don't break it. Okay? You heard what I said. Mama. கண்ணம்மா அது உடச்சிடாத மம்மா. Ugh. It's not getting out. Sorry. அவ மண்டையில டங்குன்னு வருது. I'll get it out. What is it? Okay, that's it. What is this? What is it? 1 நீ 1 2 3 சொல்லு. 1, Ah. 2, 3. I cannot lift it. It's quite heavy. Oh. No, don't do that. இப்படி பிரிச்சு போட்டு. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் நடந்த ஒரு வீடியோ தான் நான் கிளப் பண்ணி போட்டிருக்கிறேன். குடுடுகுவோட ரூம் மேக் ஓவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எங்களோட மாஸ்டர் பெட்ரூமை நாங்கள் வந்து மேக் ஓவர் பண்ண போகிறோம். பட் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொடுக்க போகிறேன். எங்களோட ரூம்க்கு ஒரு பெயிண்ட் கலர் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ எந்த கலர் வந்துட்டு எங்கள் மாஸ்டர் பெட்ரூம்க்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான் பண்ணியாச்சு. அதாச்சும் ரூம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல பிரைட்
கலர்ஸ் தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம்னு யோசிச்சிட்டோம். அதனால் முதல்ல இருந்துகிட்டே ஃபர்னிச்சர்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கோம். நம்ம ஒரு பெட்ரூம்க்கு வந்துட்டு என்னென்ன நைட் ஸ்டாண்டில் இருந்துட்டு ஏற்கனவே எங்ககிட்ட அந்த வேனிட்டி மிரர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் நைட் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பெட்டுக்கும் அதுக்கப்புறம் ரூம் கலருக்கும் இருக்கிற மாதிரி நல்ல பிரைட் கலர்ஸ் சூஸ் பண்ணாமன்னு பார்த்ததில் ஹர்னஸில் இப்போ ரீசெண்டாக ஒரு 70% ஆஃப் போட்டிருந்தாங்களா, அதில் தான் இந்த சூப்பரான நைட் ஸ்டாண்ட் வந்துட்டு நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம். 2 நைட் ஸ்டாண்ட் இருக்குது. நல்ல ஒரு க்ரீன் கலர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர் இருந்தது. இது வந்து ரொம்ப அந்த டிஸ்கவுண்ட் போட்டிருந்ததுனால குயிக்காக சேல் ஆகிட்டு இருந்தது. அதனால் டக்குன்னு நான் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணேன். இங்கே வந்து எங்களுக்கு இந்த க்ரீன் கலர், அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ மாஸ்டர் பெட்ரூமில் வந்துட்டு எந்த மாதிரி செட்டப் இருக்குதுன்னு காட்டுறேன். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பெயிண்ட் கலர் வந்துட்டு நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கொடுங்க. இதில் பெஸ்ட் கலர் எதுங்கிறது வந்துட்டு நான் கண்டிப்பாக நாங்களும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கலரே நாங்கள் வந்துட்டு பெயிண்ட்க்கு சூஸ் பண்ணுறோம். சாரி, அந்த பெட்ரூம்க்கு வந்துட்டு பெயிண்ட்க்கு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா கீழே ஃப்ளோரில் தான் இருந்து மேலே ஃப்ளோருக்கு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட் வந்துட்டு செம்ம ஹெவிங்க. நாங்கள் 2 பேரும் தான் மேலே தூக்கிட்டு வந்தோம். பட் தூக்கிட்டு வரதுக்குள்ளாடி போதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ எங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் தான் ஸ்ரீதர் வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபிக்ஸிங் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு அதோட லெக்ஸ் மட்டும் தனியாக கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உள்ளே இருக்கிற அந்த ட்ரா அது எல்லாமே உள்ளே அட்டாச் தான் இல்லையா. ஸோ வந்து அது ஈஸியாக தான் இருந்தது. பட் ப்ராடக்ட் ஆக்சுவலாக ஹெவி தான். இப்போ நீங்கள் எங்களோட பெயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டார்க் ஆரஞ்சு கலர் தான் இப்போதைக்கு இருக்கிற பெட்ரூம் பெயிண்ட் கலர். பட் இப்போ நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்னா இந்த க்ரீன் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இப்போ நம்மளோட நைட் ஸ்டாண்ட் வந்துட்டு க்ரீன் கலர், ஆனால் வேனிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இது எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கிற ஒரு கலர் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். எங்களுக்கே ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு, என்ன பெயிண்ட் பண்ணலாம், எல்லோ அடிக்கலாமா, இல்லாட்டா வந்துட்டு ஸ்ரீதருக்கு ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணணும்னு ஆசை, எனக்கு வந்துட்டு பிரைட் கலர்ஸ் சூஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதுதான் உங்ககிட்டே விட்டுட்டோம், நீங்களே எங்களுக்கு சூஸ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஃப்ரண்ட்டில் மட்டும் நாப் இருக்குது. அந்த நாபும் வந்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு பியூரான ஃப்ரெஞ்ச் தீமில் இருக்கிற ஒரு நைட் ஸ்டாண்ட். இது அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் தான் உங்களுக்கு வந்துட்டு அழகழகான கார்விங்ஸ், குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த நைட் ஸ்டாண்ட் கூட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமானது என்னென்னா, நான் வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்போ அதில் பிக்சர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா. இந்த பர்டிகுலர் ஆர்டருக்கு வந்துட்டு நிறைய டைம் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுற கலர், பார்க்குற கலர் ஒன்று, பட் நமக்கு வீட்டுக்கு டிஸ்பேச் ஆகிற வேறு மாதிரி கலர் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டும் அப்படி ஒரு டவுட்டில் தான் நான் வந்துட்டு இந்த கலர் சூஸ் பண்ணேன். பட் டிஸ்பேச் ஆகிறப்போ நான் பார்த்த கலருக்கும் வீட்டில் வந்த கலருக்கும் ஒரே கலர் தான். அதில் வந்து எந்த ஒரு கொஷனுமே இல்லை. இன்னொன்று வந்து ப்ராடக்ட் வந்துட்டு ஹெவியாக இருக்கிறதுனால ஏதாச்சும் ஹெவி ப்ராடக்ட்ஸ் டிஸ்பேச் பண்ணுறப்போ கண்டிப்பாக அது டேமேஜ் ஆகும் இல்லையா. அது ஒரு கொஷின் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. பட் லக்கிலி ஒரு டேமேஜ் கூட இல்லை. ஸோ நம்ம இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் நீங்களும் செக் பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்ப்ரிங் வந்துருச்சு. ஸ்ப்ரிங் வந்தாலே வந்து போலன் அலர்ஜி எல்லாத்துக்கும் இப்போ ஒரு 2-3 நாளாகவே மாற்றி தும்மிக்கிட்டே தான் இருக்கிறோம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்றப்போ தும்மிட்டு வராங்க. கோல்டு, காஃப், தொண்டை வலி எல்லாம் இருக்குது. நம்மளும் வீட்டில் இருந்துட்டு வெளியே போனாலே நமக்கு தெரியுது ஆக்சுவலாக கோல்டு வரப்போகுது, காஃப் வரப்போகுது. அதை விட கண் எரிச்சல் தாங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது. இது இன்னும் ஒரு மாதத்துக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அவ்வளோதான். ஜூன்லேருந்து எல்லாம் ஓகே ஆயிரும். ஸோ ஜூனில் வந்துட்டு நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போமே நம்ம வந்து எல்லாம் பிளான் பண்ண ஆரம்பித்தாதான் ஜூன் ஜூலையில் வந்துட்டு கொஞ்சமாச்சும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். அப்போ வந்துட்டு அடுத்த அக்டோபர் வரைக்குமே கொஞ்சம் நிறைய ஹார்வெஸ்டிங் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்ரீதர் வந்துட்டு கரெக்டாக ஏப்ரல் ஸ்டார்ட்டில் அப்போவே வந்து பேஸ்மெண்ட்டில் சீட்ஸ் எல்லாத்தையும் நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டார். நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு. இதில் ஒரு சிலது தாங்க வந்தது. ஏன்னா அந்த குளிர் டெம்பரேச்சர்னால அதனால் சீட்ஸ் ஆக்சுவலாக ஜெர்மினேட் ஆகவே இல்லை. பட் வந்தது எல்லாத்தையும் இப்போ எடுத்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ கொஞ்சம் வெதர் நார்மலாக மாடரேட்டான டெம்பரேச்சருக்கு வந்ததுனால நல்ல சீட்ஸில் இருந்துட்டு அப்படியே சாப்லிங்ஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் அதை வந்து வெளியே நம்ம கார்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒன்று நட்டு வச்சிட்ருக்கிறாரு. இதில் பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ். பட் இதுவுமே இப்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த வருஷம் ரொம்ப ஒரு அப்நார்மலான ஒரு டெம்பரேச்சருங்க. 2 நாள் வந்துட்டு 80s இருக்குதுன்னா அதுக்கு அடுத்த நாள் டப்புன்னு அப்படியே 35-40 டெம்பரேச்சர் போயிடுது. இதனால் பிளான்ஸ் என்ன ஆயிரும்னா ரொம்ப கோல்டு ஆகிட்டு வளர்ந்து வர்றது கூட டக்குன்னு அந்த வெதரில் அப்படியே சுருங்கி போயிடும். ஸோ வெதர் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. எப்போ நல்லாயிருக்கும், ஒரு வாரம் ப்ரெடிக்ஷனில் வந்துட்டு நல்லா காட்டுது. ஆனால் வந்துட்டு அப்பப்போ இந்த மாதிரி அப்நார்மல் ஆகிறப்போ வந்து நம்மளாலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. பிளான்ஸை தக்க வைக்க சர்வை பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் ஸ்டில் எது வளருதோ வளரட்டும். இல்லைனா நம்ம வந்துட்டு மறுபடியும் மேலே திருப்பியும் வந்து இதை ஜெர்மினேட் பண்ண வைக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு அவர் பேஸ்மெண்ட்டில் நிறைய பிளான்ஸ் போட்டிருக்கிறாரு, ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா பீன்ஸு, பீஸு, தக்காளி, கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் வந்து வாட்டர்மெலன்னு, திருப்பி லைக் பாட்டில் கார்டன் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சீட்ஸ் கடையில் இருந்துட்டு வாங்கிட்டு வந்து அதை வந்து போட்டு வச்சுருக்கிறாரு. ஸோ அதுலேருந்து எடுத்து ஒன்று இப்போ நம்ம வந்து நம்ம கார்டனில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளாக்ஸில் தானே நம்ம பில்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பிளாக்குக்கு போன தடவை வந்து நம்ம தக்காளி எல்லாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, தக்காளி ஃபுல்லாக ஒரு சைடில் நிறைய அப்படியே குவிஞ்சிருந்துச்சு. இடையில வந்துட்டு பீட்ரூட் அங்கங்கன்னு இருந்தது. ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் போட்டிருந்தோம். பட் இந்த கொஞ்சம் யோசிச்சு ஒவ்வொரு பிளாக்குக்கு ஒவ்வொரு செட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஒரு பிளாக்ல ஃபுல்லாகவே டொமேட்டோஸ், இன்னொரு பிளாக்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட் அந்த மாதிரி போடுறது, இன்னொரு பிளாக்ல வந்துட்டு லேடிஸ் ஃபிங்கர் இப்படி தனித்தனியாக பிரித்து போடலான்னு வச்சுருக்கிறோம். அப்போ என்ன ஆகுனா ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட் வந்துட்டு உரசாமல் அங்கே எங்கன்னு சிக்காமல் இருக்கும். ஸோ இதுதான் இந்த தடவை பிளான். காட்ஸ் கிரேஸ் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது. மான் தொல்லை இல்லாமல் இருக்கணும் அண்ட் வெதர் நல்லா இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து கார்டனிங் வீடியோஸ் எல்லாம் டே டு டே என்னென்ன நாங்கள் வந்து கார்டனிங் பண்ணுறோமோ நான் டெஃபினட்டாக நான் வந்து வீடியோஸ் ஷேர் பண்ணுவேன். பிகாஸ் போன தடவை நீங்கள் நிறைய பேர் சூப்பரான சப்போர்ட், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தீங்க. அந்த எல்லா சஜஷன்ஸும் காமெண்ட்ஸும் இப்போ நாங்கள் மறுபடியும் பார்க்குறோம். ஏன்னா நம்ம கார்டன் பண்ணுறப்போ எல்லாமே யோசிக்கணும் இல்லையா, என்ன நிறைய டிப்ஸு, நிறைய சஜஷன்ஸ் உங்ககிட்ட இருந்தெல்லாம் நிறைய பேர்ட்டு கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் இந்த வருஷம் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் காமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த வின்டரில் நம்ம இப்போ வந்து நட்டு வச்சதுக்கப்புறம் வந்துட்டு இதை சர்வை பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணுறேங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் மஞ்சு சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.